सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः. श्री शंकर विजय मकरंदम மூணாவது ஆஸ்வாதம் 54வது ஸ்லோகம். விததத் கிரியா சுபதராः பரஸ்பரம் பிரவிபின்ன வர்ண விலசத் பரிக்கிரஹः நிகமச்சதுர்பிரிவ சாதுபிः ஸ்வரைः தனயை ரத த்விஜவரோ வியரோச்சத. இது படிச்ச மாதிரி தோன்றது. 55ல் ஆரம்பிச்சிருக்கணுமோ? சரி, பரவாயில்ல. அதாவது இங்க என்ன கதை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா, அந்த சந்திரசர்மா பிரம்மராட்சசங்கிட்டேந்து மகாபாஷ்யம் எல்லாம் கத்துண்டார். அப்படி ஒவ்வொரு நாளும் கத்துண்டத்த அந்த மரத்திலேருந்து விழக்கூடிய இலையில எழுதி வச்சுட்டு இருந்தார். நகத்தினால எழுதி வச்சுட்டு ஒரு மூட்டையா கட்டி வச்சுட்டு இருந்தார். மகாபாஷ்யம் முடிகிற காலத்திலே பிரம்மராட்சசனுக்கு சாப மோட்சம் ஏற்பட்டு இவனை நீ பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மராட்சசம் மேல போயிடுச்சு. இப்ப இவன் திரும்பி வரும்போது ஒரு இடத்துல சிந்து நதி கரையில பசி தாகத்தோட இருக்கான், பசியோட இருக்கான். அங்க ஒரு பெண் அவனுக்கு புத்த புது வெண்ணெயை கொடுத்து சாப்பிட கொடுத்து காப்பாத்துறா. அவ தன்னுடைய ஏற்கனவே மகர்ஷிகள் சொன்ன ஒரு விஷயத்த அவனிடத்துல சொல்றான். ஏற்கனவே இந்த மாதிரி பெரியவாள்லாம் வந்தபோது நான் அவளுக்கு சுஷ்ரூஷ பண்ணினேன். அவ எனக்கு ஒரு வரம் கொடுத்தா. அதாவது ஒரு நல்ல வித்வான் இந்த இடத்துல இந்த மாதிரி வருவான், அவனுக்கு நீ வெண்ணையெல்லாம் கொடுத்து பூர்ணமா உபச்சாரம் பண்ணி அவன்தான் உனக்கு பர்த்தாவாக இருப்பான், அதாவது அவன்தான் உன்னை விவாகம் பண்ணிப்பான்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னான். இவரும் அதை அந்த விஷயத்த அந்த கன்னிகை சொல்றா. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த சமாதியில இருந்துட்டு பார்த்துட்டு என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுண்டு, விதிப்போக்கு அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறதுனாலே நீ கொஞ்ச நாள் இரு, நான் மற்ற வர்ணங்கள்ல விவாகத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா அவனை விவாகம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி 4 வர்ணங்கள்லயும் விவாகம் பண்ணிக்கிறாளாம். அதுக்கப்புறம் இவ சூத்ர வர்ணத்துல பிறந்தவா இந்த கன்னிகை, அவளையும் விவாகம் பண்ணிக்கிறாள். இப்படியாக போயிட்டு இருக்கு. அவ எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு அந்தந்த காலத்துல எந்த மாதிரியான சம்ஸ்காரம் பண்ணணுமோ அதெல்லாம் விதிவத்தாக வர்ண விசேஷத்தை பார்த்து அதுக்கு தகுந்தா போல பண்றாராம். பிரவிபின்ன வர்ண விலச பரிகிரகா, பரஸ்பரம் பின்னமான பல வர்ணங்கள்லேருந்து பரிகிரகம், அதாவது பத்னி, அதாவது மனைவிகளை எடுத்ததுனாலே அதுக்கு தகுந்தா போல எல்லாம் பண்றார். அப்படி பண்ணும்போது அந்த 4 பிள்ளைகளும் இவரும் எப்படி அங்க இருந்துட்டு இருக்கான்னு சொன்னா அதுக்கு ஒரு உபமானம் கொடுக்கிறார். நிகமஹா சதுர்பிரிவ ஸ்வரைஹி, உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் பிரச்சயம் அப்படின்னு 4 விதமான ஸ்வரங்களோடு சேர்ந்து எப்படி வேதம் விளங்குகிறதோ அதை போல அந்த த்விஜன் சந்திரசர்மா 4 பசங்களோடு ரொம்ப சோபித்தான் அப்படின்னு சொன்னது. அதுக்கு மேலதான் நாம இப்ப போறோம். படித்தே பதஞ்சலி நிபந்தனே த்விஜா கிருததாரகர்மணிச்ச புத்திர மண்டலே சுகசிஷ்ய கௌடபத குருவனுகிரகாத் சரமாசிரமம் சுரநதீஞ்ச சிஸ்ரியே. பதஞ்சலி பண்ணின அந்த மகாபாஷ்யத்தை படிச்சு முடிச்சாச்சு.
தன்னுடைய பசங்களுக்கெல்லாம் அவெல்லாம் பெரியவாளாக ஆகி அவளுக்கு விவாகத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த த்விஜகா அந்த சந்திரசர்மா என்ன பண்ணினார்னா, சுகாச்சாரியருடைய சிஷ்யனான கௌடபாதாச்சாரியர் இருக்காரே பதரிகாசிரமத்திலே, அவர்கிட்ட போய் அந்த குருவுடைய அனுகிரகத்தினாலே சந்நியாசாசிரமத்தை வாங்கிண்டு அங்கேயே கங்கை நதி கரையில ஆசிரியம் பண்ணிட்டு இருந்தாராம். சுகசிஷ்ய கௌடபத குரு அனுகிரகா. கௌடபாதருடைய சரித்திரத்தை ஏற்கனவே போன ஆஸ்வாதத்துல பார்த்தோம். போன ஆஸ்வாதம் இல்லை, இந்த ஆஸ்வாதத்திலேயே முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆஹா, அவரிடத்துல சந்நியாசத்தை வாங்கிட்டு அதே மாதிரி வேதாந்தங்கள்லாம் படிச்சு அந்த சுரநதின்னு சொன்ன கங்கையை ஆசிரியச்சுட்டு அவர் இருக்காராம். சதுரானனேன விதினேவ முஞ்சதா சமதிஷ்டிதம் ஜகதசேஷமாத்மனி பஜதா முனா பரமஹம்ச சேவ்யதாம் அத விஸ்வநாதபுரம் ஆததே ஸ்ரீயம். இவர் பகுகாலம் அங்க பதரிகாசிரமத்தில் வாசம் பண்ணியிருக்கார். இந்த கௌடபாதாச்சாரியாளுடைய சிஷ்யராக இருந்துட்டு அங்க நல்ல வேதாந்தத்துல அவர் நிறைய நல்ல ஞானம் வந்திருக்கு. இவர் கடைசியில சதுரானனேன விதினா பிரம்மா, அவர் 4 முகம் கொண்டவர். சதுரானன 4 முகங்கள் கொண்ட அந்த பிரம்மா இந்த ஜகத்தை பூரா விட்டுட்டு போவாராம் ஒரு சமயத்துல. எப்போ விட்டுட்டு போவார்? அவருக்கு பரார்த்தத்வய ஜீவின்னு பேர். அவருக்கு அவருடைய கணக்குப்படி ஒரு 100 வயசாகிற பெரிய பிரம்மலோகத்தினுடைய வருஷம் ரொம்ப பெரிய வருஷம். அவருடைய கணக்குல அது ரொம்ப பெருசா இருக்கும், நமக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அவருடைய கணக்குல 100 வருஷம் கரெக்டா முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அவருக்கு முக்தி. அப்ப அவர் சம்பூர்ண ஜெகத்தை விட்டுடுவார். இது அதுவரையில் அது காப்பாத்திட்டு இருக்காரு. ஏன்னா சுவாமி அதை நியமிச்சு வச்சிருக்கிறதுனாலே அது பரியந்தம் அவர் இந்த ஜெகத்தை பாதுகாத்துட்டு இருப்பார். அது முடிகிற அவருடைய சரீரம் படுற காலம் வரும்போது அவர் முக்தி அடையக்கூடிய அந்த நிலையில சர்வ ஜெகத்தையும் தனக்குள்ள அடக்கி விடுவாராம். முஞ்சதா சமதிஷ்டிதம் ஜெகதசேஷம் ஆத்மனி தன்னிடத்திலே இருக்கின்ற சம்பூர்ண ஜெகத்தை விடுவாரே, விட்டுட்டு அவர் பிரம்மத்துல லயத்தை அடைஞ்சிருவார், முக்தி அடைஞ்சிருவார். அதே மாதிரி இவரும் இருக்காராம். பஜதா அமுனா பரமஹம்ச சேவ்யதாம். நம்ம சந்திரசர்மா கௌடபாதருடைய சிஷ்யராக ஆனதுக்கு அப்புறம் அவரெல்லாம் மற்ற பரமஹம்சர்கள்லாம் சேவிக்கிறார்களாம். ஏன்னா அவரிடத்துல அந்த வேதாந்தம் அந்த ஞானங்கிறது அப்படி பளிச்சுன்னு தெரியுது. பரமஹம்ச சேவ்யதாம். அப்புறம் கிரமமாக அத விஸ்வநாதபுரம் ஆததே ஸ்ரீயம். அப்புறம் கிரமமாக அவர் காசிக்கு சேர்ந்தார். காசி தான் விஸ்வநாதனுடைய நகரி. அந்த விஸ்வநாதருடைய நகரியானது இப்பேற்பட்ட சோபையை தான் ஏற்றுக்கொண்டது. ஏற்கனவே பதரிகாசிரமத்தில் அவர் இருக்கும்போது அந்த பதரிகாசிரமம் எப்படி கோலாகலமா இருந்ததோ, பரமஹம்சாலோட சேர்ந்து பெரிய விசாரங்கள்லாம் நடந்து ரொம்ப வசதியா இருந்ததோ, அதே மாதிரி அந்த சோபையானது அவர் காசிக்கு வந்தவுடன் காசி விஸ்வநாதபுரி இருக்கே அதற்கும் வந்தது. ஸ்ரவணே கிமப்யுபதிஷன் விபூதிமப்யளிகே அர்ப்பயன் நுரசி சாஸ்தி மாலிகாம் ஹரதே ச யத்ர மணிகர்ணிகா தட்டே ஜட்டிலோ யதஸ்தி ஜகதீஹ தேஹினாம். இங்க இந்த வாராணசி காசி சொன்னோமே, இந்த காசிக்கு ஒரு விசேஷம் இருக்கு. ஸ்ரவணே கிமப்யுபதிஷன். இங்க யாரு சரீரத்தை விடுறாளோ, அப்படி காசியில மரணம் அடைஞ்ச அந்த ஜந்துக்களுக்கு காதுல ஒரு விசேஷமான ஒன்ன உபதேசம் பண்றார் பகவான் விஸ்வநாதர். இவா முக்தியை அடையறதுக்கு இவாளுக்கு என்ன ஒரு ஞானம் வேணுமோ அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய
அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றார். அதனால கிமபி உபதிஷன், ஆச்சரியமான அந்த மந்திரத்தை உபதேசத்தை பண்றார். விபூதிமபி அழிகே அர்ப்பயன், அவனுடைய நெத்தியில இந்த இதுலாம் விபூதிய கொடுக்கிறார், தடவரார். உரசிச்ச அஸ்தி மாலிகாம், வேற ஒண்ணும் இல்ல, சுவாமி அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணின உடனே உபதேசமான அந்த சிஷ்யன் பிரம்மவேத பிரம்மைவ பவத்தின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இவன் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டான்னா அதுவாவே ஆயிடுறான்னு. அப்ப அங்கேயே பரமேஸ்வரன் கிட்டேந்து உபதேசம் வாங்கிட்டு அந்த பரமேஸ்வரனாவே ஆயிடுறான். அப்படி இருக்கும்போது பரமேஸ்வரனுக்கு உண்டான ரூபம் தானே அங்க அவனுக்கு சொல்லியாகணும். பரமேஸ்வரன் உடம்பு பூரா விபூதி பூசின்னு இருக்கார், தன்னுடைய கழுத்துல உரசுல அஸ்தி மாளிகைய சுமந்துட்டு இருக்கார். அப்ப இதேதான் இவனுக்கும், அர்ப்பயன் உரசி சாஸ்தி மாளிகாம். இதெல்லாம் இங்க ஹரதே ச யத்ர மணிகர்ணிகா தட்டே, அந்த விஸ்வநாதன், அங்க உள்ள விஸ்வநாதர் மணிகர்ணிகா தட்டத்துல இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு. மணிகர்ணிகையில அங்க யாரு போகிறாளோ அவளுக்கு இப்பேற்பட்ட நிலை முக்தி. ஜட்டிலஹா யத் அஸ்தி ஜகதி இஹ தேகினாம், அவர் ஜட்டாதாரி இல்லையா பரமேஸ்வரன், அதனால ஜட்டிலஹா யத் அஸ்தி ஜகதி இஹ தேகினாம், இந்த தேகிகளுக்கு, தேகினா பிராணிகள், ஜீவாத்மாக்கள், இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்கும் அங்க மரித்தவாளுக்கு சிரவணத்துல இந்த மாதிரி உபதேசம் பண்றார், காதுக்குள்ள உபதேசம் பண்றார். அப்ப தானாகவே ஆக்கின்றார் அத்தனை பேரையும். அதனால அப்பேற்பட்ட அந்த விஸ்வநாத புரத்துக்கு இவர் போய் சேர்ந்தார். சது விஸ்வநாத புரம் ஆவசன் யதிஹி சமுபேயுஷாம் சதசதீஹி வஸ்துனி வச்சனேன சஞ்சு கலனேன விஷ்டபே விவிவேச்ச ஹம்ச இவ துக்த பாதசி. காசிக்கு அங்கேயும் வேதாந்த விசாரம் தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். இவருக்கு சத் அசத் இத ரெண்டையும் பிரிச்சு பார்க்கறது தான் இவருடைய வேலை. எது உண்மை எது பொய். சத் அசதி, சத்னா சத்தியம் நிஜமானது, அசத்னா அப்படி இல்லாதது. இதைத்தான் இவர் விவேச்சனம் பண்றாராம். சமுபேயுஷாம் சதசதி ஹி வஸ்துனி, இந்த யதிஹி காசிபுரத்துல வாசம் பண்ணிட்டு இருந்த அந்த யதி, விஸ்வநாதபுரம் ஆவசன்ன யதிஹி விவிவேச்ச சதசதி விவிவேச்ச, சத்து என்ன அசத்து என்னங்கிறத விவேச்சனம் பண்ணினார். எந்த மாதிரி பண்ணினார்னு சொன்னா, எப்படி ஒரு ஹம்சமானது பாலுல ஜலம் கலந்திருக்கும் போது தன்னுடைய அந்த வாயை வச்சு, சஞ்சு அந்த மூக்க வச்சு, அது பட்டாலே பால் வேற ஜலம் வேறன்னு பிரிஞ்சிடும். அந்த விதத்துல பாலையும் ஜலத்தையும் தனியாக பிரித்து விடுகிறதோ அதை போல இவர் எது சத்து எது அசத்துங்கிறத இந்த யதியானவர் பிரித்து கொடுத்தார். வச்சனேன, அங்க அது தன்னுடைய மூக்கால பாலையும் ஜலத்தையும் பிரிக்கிறது. இவர் தன்னோட பேச்சாலே அங்க உள்ள யதிகளுக்கு எது சத்தியம் எது அசத்தியங்கிறத பிரித்து கொடுத்தார். வச்சனேன சஞ்சு கலனேன விஷ்டபே, விஷ்டபம்னா புவனம், லோகத்துல அத்தனை பேருக்கும் இவர் தான் சொல்லி கொடுத்திருக்கார். விவிவேச்ச ஹம்ச இவ துக்த பாசசி, துக்தன்னா பாலு, பாதகன ஜலம், பாலையும் தண்ணீரையும் எப்படி அது பிரிக்கிறதோ அந்த மாதிரி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து சொல்லி கொடுத்தார். உபசம்ஹிருத்தேன விஷயானுதாவனாத் பரமே ஸ்வயேவ பரிநிஷ்டிதேன ச சமவృத்தினா ச ஹிருதயேன பப்ரதே சுக துக்கயோஹோ சகி சபத்னயோரபி. உபசம்ஹிருத்தேன விஷயானுதாவனா, இந்த மகாத்மா ரொம்ப பிரசித்தமானார். எப்படி பிரசித்தமானார்னு சொன்னா, விஷயங்கள்லேருந்து தன்னை அப்படியே ஒதுக்கிண்டுட்டார்.
உபசம்ஹிருத்தேன விஷயானுதாவனா. நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் அந்த இந்திரியங்களுக்கு உண்டான விஷயத்தை நோக்கி ஓடும் இல்லையா? அப்படி ஓடக்கூடிய இந்திரியங்களை அப்படியே தடுத்து நிறுத்திட்டாராம். ஆவர்த்த சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சன்னே வரும். ஆக வெளியில போகக்கூடிய விஷயத்தை தேடி போகக்கூடிய இந்திரியங்களை அப்படியே அடக்கி உபசம்ஹாரம் பண்ணி பரமே சுவையேவ பரிநிஷ்டித்தேன்னு, ரொம்ப பரமாத்மஸ்வரூபமான தன்னிடத்திலேயே தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே அவர் பரிநிஷ்டிதமாக இருந்தார். இவதான் ஆத்மனிஷ்டான்னு சொல்றது, பிரம்மசம்ஸ்தான்னு சொல்றது. அவளுக்கு வெளியில வேலையே இல்லை, ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறது தான் வேலையை தவிர அதை தவிர்த்து அதை பண்ண இதை பண்ண ஒண்ணும் இல்லை. அதனால தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே பரிநிஷ்டையோட இருந்து அதோடு லோகத்துல பல விதமான விஷயங்கள் இருக்கும், பரஸ்பர விருத்தமா இருக்கும், எல்லாத்துக்கும் சமவர்த்தியா இருந்தார். சமவர்த்தினாச்ச ஹிருதயேன பப்ரதே சுக துக்கயோகோ. இந்த லோகத்துல சிலது சுகமா இருக்கும், சுகத்தை கொடுக்கும், சிலது துக்கத்தை கொடுக்கும். சுகம் கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும், துக்கம் கொடுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இவருடைய பரிபக்குவமான அந்த ஹிருதயம் ரெண்டையும் சமமாக ஏத்துண்டுதான். சமவருத்தினா ஹிருதயேனா, இவருடைய ஹிருதயமானது சமவருத்தியில இருந்தது. சுகம் துக்கம் இந்த ரெண்டு விஷயத்திலும் சமமான ஒரு பாவனையோடு இருந்தது. சமவருத்தினா ச ஹிருதயேன பப்ரதே. சுகதுக்கயோகோ கேவலம்னா சகி சபத்னயோரபி. இவருக்கு ஸ்நேகிதாளா சில பேர் வந்து சேருவா, சில பேர் இவாளை எதிர்க்கிறவா சத்ருவாக வேற வந்து சேருவா. இவருக்கு சத்ரு இவருக்கு சிநேகிதன் அப்படிங்கிற இந்த ரெண்டிலையுமே சமபாவத்தோடு இருந்தாராம். இப்பேற்பட்ட ஒரு சமவர்த்தியான ஜீவன் முக்தர் அவர் இருக்காருங்கிறது உலகம் பூரா பிரசித்தமாச்சு. இப்படியாக அவர் பிரசித்தமானார். ஸ்வபன பிரபஞ்ச சதிருஷம் ஜகத்ரயம் விதுஷா மிருஷா மருமரீச்சி வாரிவ அமுனா ஸ்வரூபம் அவசேஷிதம் தியா பரமாத்ம போத சுகமாத்திர லக்ஷணம். இவர் அங்க இருந்து உலகத்தை சொப்னம் பார்க்கிற மாதிரி பார்த்தாராம். சொப்னம் பார்க்கிற மாதிரி பார்க்கறதுனா தெரிஞ்சுட்டு பார்க்கணும். தெரிஞ்சுட்டு பார்க்கறது இல்லை, நம்ம சொப்னம் தெரியாம தான் பார்க்கறோம். முடிச்சுட்டதுக்கு அப்புறம் அது சொப்னம்னு தெரிஞ்சு போகுது. ஆனா இவர் வந்து உலகத்தை பார்க்கறத சொப்னம்னு தெரிந்து கொண்டு பார்த்தார். அதனால சொப்ன பிரபஞ்ச சதிருஷம் ஜகத்ரயம். இந்த ஜெகத்து மாத்திரம் இல்லை, எல்லா உலகமும் இப்படிதான், அது வெறும் சொப்னம் தான் அப்படிங்கிறத அவர் பார்த்தாராம். இதை தெரிந்து கொண்டு விதுஷா மிருஷா, ஆக இந்த ஜெகத்ரயம் உண்மை இல்லை, மிருஷா பொய்யானது அப்படின்னு கண்டுபிடிச்சார். மறுமரீச்சி வாரிவ, இங்க தெரியுறதே காணல் நீர். மறுபூமியில இங்க இருந்து பார்த்தா அங்க தண்ணி ஓடுறது தெரியுது. மறுபூமி அப்படின்னு சொன்னா வறண்ட பூமி, தண்ணி இல்லாத பூமி. ஆனா இங்கேருந்து பார்க்கறச்ச தெரியுது. இங்கேருந்து அங்க போய் பார்த்தா ஒண்ணும் இருக்காது. அப்போ தெரிஞ்சதே, ஜலம் ஓடுற மாதிரி இருந்தது. ரோட்டுல நடு ரோட்ல வெயில்ல பார்த்தா ஜலமா தெரியுது. எப்படி அதெல்லாம் தெரிஞ்சதுன்னு கேட்டா அப்படிதான் இருக்கும். அதுதான் பொய்யானதுன்னு இதுக்குதான் பேர். ஆக மறுபூமியில தெரிந்த ஜலம் எப்படி பொய்யானதோ அதே மாதிரி இந்த புவனத்திரயத்தை நான் காண்றேனே, இது பொய்யானது, சொப்பனத்தை பார்க்கிற மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுட்டாராம். அப்ப பொய்யானதை எல்லாத்தையும் நாம விளக்கினோம்னா எது உண்மை அப்படின்னு கேட்கும்போது அமுனா ஸ்வரூபம் அவசேஷிதந்தியா, அந்த ஸ்வரூபம் ஒரே ஒரு ஸ்வரூபம், இதுதான் நஜம், இதுதான் உண்மை அப்படின்னு அவர் தன்னுடைய புத்தியால தீர்மானம் பண்ணாராம். பாக்கி எல்லாம் தெரியக்கூடியது கௌடபாதரே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கார், திருஷ்யம் எல்லாம் பொய். அப்ப அதை பார்க்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்வரூபம் மாத்திரம்தான் நிஜமானது, அதுதான் சத்தியம் அப்படின்னு கண்டுபிடிச்சார். பரமாத்ம போத சுகமாத்திர லட்சணம். இந்த ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா பரமாத்ம புத்த பரம் ஆத்மா, இதுவே ஆத்மஸ்வரூபம், இதுவே போதம், இதுவே சைத்தன்யம், போதனா சைத்தன்யம், இதுவே சுகம் ஆனந்தம். அப்படி இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தான் ஒன்னே ஒண்ணு சத்தியம். இதை தவிர்த்து வேற எதுவுமே சத்தியம் இல்லை, பாக்கியெல்லாம் சும்மா காண்றது, அவ்வளவுதான். இவ்வளவு தூரம்னா அவர் சரியான ஜீவன் முக்தரா இருக்காருங்கிறது தெரிய போச்சு.
இந்த மாதிரி காசியில அவர் வேதாந்தத்தை நல்லா அபியாசம் பண்ணி தனக்கும் அபியாசம் பண்ணிட்டு அங்க வந்த சன்னியாசிகள் சிஷ்யாளுக்கும் நல்லா சொல்லி கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வாசம் பண்ணிட்டு மறுபடியும் பதரிகாசிரமத்துக்கு போறாருன்னு அடுத்த சில ஸ்லோகத்துல வருது. சுரசிந்து ரோதசி கிரீஷ சந்நிதௌ அதிநீய தத்ர கியதோபி அநேகசஹ விரஹாசஹைஹி அனுகதஸ்ஸ யோகிபிஹி பரிபாவனம் பதரிகாசிரமம் யயவு. சுரசிந்துனா கங்கை நதி, அந்த ரோதகான அதனுடைய தீரம். கங்கா நதி தீரத்திலே, அதாவது காசியிலே, கிரீஷ சந்நிதோ, கிரீஷகான விஸ்வநாதர் சிவன், விஸ்வநாதருடைய சந்நிதியிலே கியதோப்பி அநேகசகா அதிநீய, அந்த காசியில கொஞ்ச காலம் இருந்தாரா, கொஞ்ச நாள்கள் அங்க போக்கினார். கொஞ்ச காலம் அங்க இருந்துட்டு, அநேகான்னு சொன்னா காலம்னு அர்த்தம். காலோ திஷ்டோப்பி அநேகா அப்படின்னு வருது. கொஞ்ச காலம் காசிவாசம் பண்ணினார். இத பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அங்க பதரிகாசிரமத்திலே இவருக்காக காத்துட்டு இருக்கா யதிகள், நிறைய பேர் காத்துட்டு இருக்கா. சரி, இவர் போனாதான் அங்க சரியா வரும் போல இருந்தது. அதனால விரஹ அசகைஹி அனுகதஸ்ஸ யோகிபிஹி பரிபாவனம் பதரிகாசிரமம். அங்க போனா இங்க வந்தவாள்ல, இங்க இருக்கிறவாள் இருக்காளே, அவளுக்கும் தானே இவர் தேவை. ஆக விரகத்தை அவளாலும் சகிக்க முடியாது. அதனால காசியில எந்த சன்னியாசிகள் இவரோட சேர்ந்து இருந்து வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருந்தாலோ அத்தனை பேரையும் அங்கேருந்து அழைச்சுண்டு பதரிகாசிரமத்துக்கு போய் சேர்ந்தார். விரகாசகைஹி யோகிபிஹி அனுகதஹா சஹா. தங்கிட்ட தன்னுடைய விரகத்தை சகிக்க முடியாத அந்த யோகிகள் சன்னியாசிகள் இருந்தாலே அவர்களோடு கூட அவர்களையும் அழைத்து கொண்டு பரிபாவனம் பதரிகாசிரமம் யயவு, அந்த பதரிகாசிரமத்துக்கு மறுபடியும் போய் சேர்ந்தார். அங்க என்ன பார்க்கிறார்? பிரம்மாத்வைதம் பஷ்யதா அசேஷ விஸ்வம் கோவிந்த சுவாமீதி கீதேன லோகே புண்ணியக்ஷேத்ரே தத்ர நாராயணீயே காம்ஸ்சித் காலான் ஆசிரமே தேன தஸ்தே. அந்த பதரிகாசிரமத்திலும் கொஞ்ச காலம் அவர் வாசம் பண்ணார். பதரிகாசிரமங்கிறது என்னன்னு சொன்னா நாராயணீய கஷேத்திரம். அங்கதான் பதரி நாராயணர் இருக்கார். அதனால நாராயண கஷேத்திரம் அது. அந்த கஷேத்திரத்திலே புண்ணிய கஷேத்திரம். அதுல கொஞ்ச காலம் ஒரு ஆசிரமத்துல வாசம் பண்ணினார். அங்க வாசம் பண்ணும் போதும் அவர் எப்படி பார்த்துட்டு இருக்காரு சொன்னா, பிரம்மாத்வைதம் பஷ்யதா அசேஷ விஸ்வம். உலகம் பூரா உலகம் உண்மையானது இல்லை, உலகமாக தெரியறது அந்த பிரம்மாத்வைதமே. எப்படி சர்ப்பமாக தெரியறது அந்த கயிறு தான் அப்படின்னு தெரிஞ்சவனுக்கு புரியுமோ, கயிறை பார்த்தவனுக்கு புரியுமோ, அதை போல இந்த உலகமாக தெரிய காணப்படுறது அந்த பிரம்மஸ்வரூபம் தான். அத்வைத பிரம்மஸ்வரூபமே மாயையாலே இவ்வளவு பெரிய உலகமாக நமக்கு தெரியுது. உண்மை அதுதான் அப்படின்னு இவர் பார்க்கிறார், இவருக்கு தெரியுது. அப்படி பார்த்து கொண்டு பல பேர் இவருக்கு கோவிந்த சுவாமின்னு பேர் வச்சதுனாலே கோவிந்த சுவாமீதி கீதேன லோகே கீதேன தேன தஸ்தே. லோகத்துல ஜனங்கள் அவரை கோவிந்த சுவாமின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அதனால கோவிந்த பகவத்பாதாள் ஆயிட்டார். அப்பேற்பட்ட கோவிந்த பகவத்பாதாள் அந்த பதரிகாசிரமத்திலே, புண்ணியக்ஷேத்திரமான பதரிகாசிரமத்திலே, அது நாராயணனுடைய அனுகிரகம் பெற்ற அந்த க்ஷேத்திரத்திலே கொஞ்ச காலம் இருந்தார், வாசம் செய்தார். இவருக்கு எப்படி கோவிந்தமணின்னு பேர் வந்ததுங்கிறத வேற ஒரு ஸ்லோகம் வளர்க்கிறது. சததம் நிகதன் ரசேன யோசௌ ஜய கோவிந்த ஜயேதி சூக்திமேகாம் ஸ்ரித மௌனம் அபூத் யத் அன்யவாதே ஜய கோவிந்த முனிம் ததாஹுரேனம். எப்போதும் ஜெய கோவிந்தா ஜெய கோவிந்தா அப்படின்னு இவர் வாயிலேந்து வருமா. அதுவும் அதை சொல்றச்ச ரொம்ப ரசமா அவர் அதை அனுபவிப்பார். அந்த பகவன் நாமாவை உச்சாரணம் பண்ணும் போது அவருக்கு ஒரு விசேஷமான ரசானுபூதி ஏற்படும். அதனால சததம் நிகதன் ரசேன ஜெயகோவிந்த இது இதைத்தான் சொல்லிட்டு இருப்பார். ஜெயகோவிந்த ஜெயகோவிந்த சூக்தி மேகாம். இந்த ஜெய கோவிந்தா கோவிந்தாங்கிறது தான் அவருக்கு
வாயில வரக்கூடிய ஒரு சூக்தி. மற்ற விஷயத்துல எல்லாம் பேசவே மாட்டார். ஸ்ரித மௌனஹா அந்நியவாதே. மற்ற விஷயத்துல பேசணும்னு சொன்னா நான் மௌனம் பண்ணிடுவேன், கோவிந்தான்னு சொன்னா சொல்றேன். அதை தவிர ஊர்ல ரொம்ப எல்லாம் பேசணும்னு சொன்னா நான் மௌனம் பேசுறது இல்லைன்னு. ஆக ஸ்ரித மௌனம் அபூத் எது அந்நியவாதே. ஸ்ரித மௌனம், மௌனராக இருந்த அந்த ஜெயகோ முனியை, இவரை ஜெயகோவிந்த முனின் ததாகு. அதனால ஜெயகோவிந்தா ஜெயகோவிந்தான்னு சொன்னதானே ஜெயகோவிந்த முனினே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சில விதத்துல ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருந்தாருன்னா ஜனங்களா பார்த்து அந்த பேரையே வச்சு விடுவான். பஞ்சதந்திரத்துல ஒரு கதை வரும். யாரோ ஒருத்தன் பிராப்தவியமர்த்தம் லபத்தே மனுஷகான்னு சொல்லிட்டே இருப்பான். அதான் இவனுக்குன்னு என்ன தலையில எழுதியிருக்கோ அதைத்தான் இவனால அடைய முடியும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இவனுக்குன்னு ஒண்ணு வச்சுட்டார் சுவாமி, அதுதான் கிடைக்கும். இதுக்கு இதை யாருனாலையும் பிடுங்கவும் முடியாது. அதே சமயத்துல இதுக்கு மேல நான் ஏதோ பிரயத்தனம் பண்ணி சம்பாதிச்சுடுறேன்னா அதுவும் பண்ண முடியாது. இவனுக்குன்னு ஒண்ணு இருக்கு, அந்த அளவுதான் வரும், அதுக்காக கவலைப்பட வேண்டாம்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருக்கிறதுனால எல்லாருமா இவனை பார்த்த உடனே பிராப்தவியமர்த்தகான்னு பேர் வச்சுட்டான். இதுதான் இவன் சொல்ல போறான், அதனால இவனுக்கு அதே பேரா இருந்து விட்டோம். அந்த மாதிரி இவர் கோவிந்த சுவாமின்னு ஒன்றும் பேர் இல்லை. இவர் ஜெயகோவிந்த கோவிந்த கோவிந்தன்னு கோவிந்த நாமாவையே உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினாலே இவருக்கு இந்த கோவிந்தன்னு பேர் வந்துருச்சு. அதனால ஜெய கோவிந்த முனிகி. அதே மாதிரி கோவிந்த பகவத் பாதா இப்படி எல்லாம் இவருக்கு பேர் வந்தது. அதுக்கப்புறம் அந்த பதரிகாசிரமத்திலிருந்து அவர் மறுபடியும் நர்மதா தீரத்துக்கு வராருன்னு அடுத்த ஸ்லோகம் சொல்றது. அது என்னன்னா, யாசாதேசாத் சங்கராரியம் உபதேஷ்டும் திரைசிரஹா பிரதீக்ஷமானோ கோவிந்தஹா ரேவா தீரம் உபாகமத்து. அங்கே பதரிகாசிரமத்திலே வியாசர், கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதா, இவெல்லாம் பல மகர்ஷிகள், சுகாச்சாரியர் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு சபை பண்ணினா. அதாவது எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் விசாரணம் பண்ணினா. அந்த விசாரம் பண்றச்சே வியாசர் மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி சொல்றச்சே, இந்த மாதிரி சங்கராவதாரங்கிறது வரப்போறது, அந்த சங்கரருக்கு நீ உபதேசம் பண்ணணும், அதுக்காக நீ போய் நர்மதா தீரத்துல இரு, காத்துன்றது, அவர் வருவார், அவருக்கு உபதேசம் பண்ணிட்டு அப்புறம் நீ முக்தி அடையலாம், அதுவரையில் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு அவர் ஆதேசம் பண்ணிட்டார் வியாசாச்சாரியர். அதனால வியாசாதேசாத் சங்கராரியம் உபதேஷ்டும் திரைகிரஹா. சங்கராச்சாரியருக்கு அந்த வேதாந்தத்தை உபதேசம் பண்ணுவதற்காகவே பிரதீக்ஷமானஹா காத்துன்னு இருக்காரா. வரனா அவர் எப்படா வருவார், அவருக்கு உபதேசம் பண்ணணும், நம்ம அப்புறம் முக்தி அடையணும். ஆக பிரதீக்ஷமானஹா கோவிந்தஹா ரேவா தீரம் உபாகமத்து. ரேவான்னு நர்மதைக்கு பேரு. அங்க நர்மதா நதி தீரத்துல சேர்ந்தார். அங்கதான் பகவத்பாதாள் ஒரு குகையில அவர் உட்கார்ந்து இருக்கிறச்சு அங்க போய் உபதேசத்தை அடையிறார். வேதாந்தோபதேசம் பகவத்பாதாளுக்கு அங்கதான் கிடைக்கிறதுன்னு கதை இருக்கு. வந்தே கோவிந்த பாதாப்ஜ சிந்தா சந்துஷ்ட சேதசம் கோவிந்த பகவத் பூஜ்ய பாதம் ஆதீனவச்சிதம். இது வேற ஏதோ ஸ்லோகம். அந்த பகவத்பாத கோவிந்த பகவத்பாதால நமஸ்காரம் பண்ணக்கூடிய, அவரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஸ்லோகம் இது. என்ன சொல்றார்? வந்தே, நமஸ்கரிக்கிறேன். கோவிந்த பாதாப்ஜ சிந்தா சந்துஷ்ட சேதசம். இந்த கோவிந்தன் அப்படின்னு சொன்னாக்க மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணன். அந்த நாராயணனுடைய பாத கமலத்தை நினைச்சுட்டே இருந்து அதனாலேயே திருப்தி அடையக்கூடிய மனசையுடையவர் கோவிந்த பகவத்பாதா. கோவிந்த கோவிந்தன்னு சொன்னாலே அவருக்கு திருப்தியா இருக்கு. அதனால கோவிந்த பாதாப்ஜத்தை நினைச்சு பார்த்து அதனாலேயே சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு சித்தத்தை உடையவரான கோவிந்த பகவத் பூஜ்ய பாதரை நான் வணங்குகிறேன். அவருக்கு இன்னொரு விசேஷம் சொல்றாரு, ஆதீனவச்சிதம். ஆதீனவகா, ஆதீனவன்னு ஒரு பேரு, புது பதம் இது. இந்த பதத்துக்கு கிளேசம்னு அர்த்தம். கிளேசத்தை போக்கக்கூடியவர். ஆதீனவச்சிதம், ஆதீனவத்தை சேதனம் பண்ணக்கூடியவர், அதாவது நம்மளுடைய கிளேசம் எல்லாத்தையும் போக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட கோவிந்த பகவத் பூஜ்ய பாதாளுக்கு நமஸ்காரம். ரேவா தீர நிவாசி
பவிரஜானாத்ரி பேதனே சுமஹான் கோவிந்தாரியோ தத்யாத் ஸ்ரீ வித்யாம் தாரிணீம் பவாம் போதே. கோவிந்த பகவத் பாதாள் விஷயத்துல இன்னொரு பிரார்த்தனை, இதோ நல்ல சுலபமா இருக்கு. அந்த கோவிந்த பகவத் பாதர் எப்படி இருக்காருன்னா, ரேவா தீர நிவாசி, நர்மதா தீரத்துல வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கார். அஜ்ஞான அத்ரி பேதனே சுமஹான் பவிஹி. பவிஹினா வஜ்ராயுதத்துக்கு பேரு. வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இந்திரன் என்ன பண்ணினா, இந்த மலைகள் எல்லாம் வெட்டி போட்டுட்டான். அதோடைய ரெக்கை இருந்தான். ஏற்கனவே மலைகள்லாம் பறக்கும் சக்தியோட இருந்துதான். அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்கேருந்து அங்க பறக்கும், அங்கே எங்க பறக்கும், எங்க விடமோ பொத்துன்னு கீழே விழும். அங்க இருக்கிறவாழெல்லாம் நெசிக்கிட்டு இருந்தது. அதனால ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க வேணாலும் மேல மலை மேல பறந்து வந்ததுன்னா எங்க விழுன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல அது பாட்டுக்கு விழுந்ததுன்னா அங்க இருக்கிறவாழெல்லாம் சட்னியா போடுவா. அதனால இத உலகத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினாலே மலைகளுடைய அந்த பறக்கிறதுக்கு சாதனமா இருந்த ரெக்கையெல்லாம் வெட்டி போட்டுட்டான். ரெக்கையை வெட்டி போட்டதுன்னா அப்புறம் பறக்க முடியாது இல்லையோ. அதனால எங்க இருக்கோ அங்கேயே இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ரெக்கைய பறக்கக்கூடிய சக்தி உள்ள மலையில ஒரே ஒரு மலை தான் பாக்கி. அது என்னதுன்னா, அதுதான் மைனாக்க பர்வதம். இது அந்த ஆஞ்சநேயர் கடலை தாண்டி போகச்ச சமுத்திரத்திலேருந்து மேல வருது. ஆஞ்சநேயர் தன் மேல உட்கார்ந்துட்டு கொஞ்சம் விசிராந்தி அடைஞ்சிட்டு அப்புறம் லங்கைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இது வருது. அது தெரியாது இவருக்கு. இது ஏதோ விக்னம் போல இருக்குன்னு நினைச்சுட்டு ஒரு அடி வைக்கிறார். ஆனா அது சொல்றது ரொம்ப சந்தோஷப்பட்டு, இல்லையே உனக்கு நான் நல்லது பண்றேன், நீ எனக்கு உங்க அப்பா எனக்கு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கார். ஏன்னா இந்த மாதிரி பர்வதங்கள் பட்சத்தோட இருக்கும்போது அந்த இந்திரன் வஜ்ராயுதத்தினால எல்லாத்தையும் வெட்டி விட்டான். அப்படி இருக்கிறச்ச என்ன மாத்திரம் உங்க அப்பா என்ன பண்ணினாருன்னா சமுத்திரத்தில் தள்ளி விட்டார். வேகமா ஒரு காத்தடிச்சு பறந்துட்டு இருந்த இந்த மைனாக பர்வதம் சமுத்திரத்துல விழும்படியாக வாயு பகவான் பண்ணினார். அதனால காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு பறக்கக்கூடிய சக்தியோட நான் ஒருத்தம் தான் இருக்கேன், சமுத்திரத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கேன். அதனாலதான் அவங்க அப்பா பண்ணின அந்த உபகாரத்துக்காக பையனான உனக்கு நான் பிரத்யுபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ என்னுடைய ஆதித்யத்தை கிரகிச்சுட்டு தான் போகணும் அப்படின்லாம் சொல்றார். அதுல இருந்தா இந்த கதை தெரியுது. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, அஜ்ஞானங்கிற அந்த அத்ரி இருக்கே, மலை போல இருக்கு நம்ம அஜ்ஞானம். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்ப பெரிய அஜ்ஞானம். அப்பேற்பட்ட அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய வஜ்ராயுதமாக, பெரிய வஜ்ராயுதமாக இருக்கார் நம்ம கோவிந்த பகவத் பாதாள். இவர்கிட்ட போயிட்டா எவ்வளவு பெரிய அஜ்ஞானம் இருந்தாலும் அதுக்கப்புறம் இருக்க முடியாது, அது போயிடும். அப்பேற்பட்ட அந்த கோவிந்தாரியா அந்த நல்ல வித்யை எங்களுக்கு கொடுக்கட்டும். தத்யாத் ஸ்ரீ வித்யாம். எந்த வித்யை வேணும் அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு சாதாரண வித்தியை போய் அங்க வேணும்னு கேட்கப்பாரு. தாரிணியும் பவாம்போதேஹே. அம்போதினா சமுத்திரம். இந்த பவசாகரம்னு சொல்றோமே, சம்சார சாகரம். இந்த சம்சார சாகரத்திலேந்து தாரணம் பண்ணக்கூடிய இதை தாண்டி மேல வரத்துக்கு தேவையான அந்த வித்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. தியானத்தை கொடுத்து சம்சார சாகரத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு முக்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு கோவிந்த பகவத் பாதாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு முடிக்கிறார். இப்படியாக இந்த 3வது ஆஸ்வாதம் இங்க பூர்த்தியாகிறது.